வீடு எப்போதும் நல்ல வாசனை 24 மணி நேரமும் நல்ல தெய்வீக மனத்தோட கமகமன்னு இருக்க இந்த ஒரு பொருள் போதுங்க. அது என்ன அப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க. நமக்கு டெய்லி தேவைப்படுற முக்கியமான குறிப்புகள் எல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வாங்கும்போது இந்த மாதிரி பார்சல்லாம் நமக்கு பிரியாணி வந்து நமக்கு தருவாங்க இல்லையா, அந்த பாக்ஸை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் பின் சைடு இந்த மாதிரி நான் வீடியோவில் எப்படி காமிச்சணும் அதேமாதிரி கொஞ்சம் நீளமாக வந்து டபுள் சைட் டேப் இருக்குல்லையே, அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து விரல் அளவுக்கு நம்ம கட் பண்ணி நான் எப்படி வீடியோவில் காமிச்சணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது வாடகை வீட்டில் இருக்கும்போது அவங்க ஆணி அடிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டைல்ஸ்லலாம் வந்து ஆணி அடிக்கவும் முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம இது மாதிரி வந்து இந்த பாக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம யோசித்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த குட்டி குட்டி பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் இப்படி வந்து செவத்தில் சூப்பராக வந்து அதுவும் டைல்ஸில் சூப்பராக ஒட்டியாச்சு. பாருங்கள், கொஞ்சமாக வந்து கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த டபுள் சைட் டேப் வந்து செவத்தில் ஒட்டிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன இஷ்டப்படுறோமோ அந்த பொருளை வந்து நம்ம ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கலாம். நான் வந்து இந்த குட்டியாக இருக்கிற பெருங்காய பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். இதுதான் வந்து அவசரத்துக்கு எனக்கு கை கிடைக்காது. அதனால் வந்து பெருங்காய பாக்ஸ் அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பெருங்காய பாக்ஸு டப்பா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நான் லைட்ரு வச்சுருக்கேன். லைட்ரும் பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே வச்சுட்டு நம்ம தேடுவோம். அதனால் நான் லைட்ரையும் மேலே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுருக்கும் போது எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன பொருளே நம்ம சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம வந்து விருப்பப்பட்டால் வந்து நம்ம அந்த விசில்லாம் இருக்குல்ல, குக்கரோட விசிலையும் பார்த்திங்கன்னா எத்தனை விசில் வச்சுருக்கோமோ அத்தனை விசிலையும் நல்லா அழகாக வரிசையாக அடுக்கி கூட நம்ம சூப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பா. சில வீட்டில் கபோர்ட்லாம் கொஞ்சமாக தான் இருக்கும், சில வீட்டில் வந்து கபோர்டே இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி வீடுகளில் இந்த மாதிரி வந்து ஏன்னா நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி பார்சல்லாம் நம்ம வாங்கும்போது அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 5-6 பாக்ஸ் கூட கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செவுத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து பொருள்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மேட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கால் மிதியடிக்கு மட்டும் இல்லைங்க, இதுக்கு கூட நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிலிண்டர் தான் மேலே வச்சுருக்கேன். மேட்டுக்கு மேலே நம்ம சிலிண்டர் வச்சுருக்கோம். இந்த மாதிரி சிலிண்டர் வைக்கும் போது அந்த சிலிண்டரோட அச்சு வந்து அப்படியே வந்து கீழே வந்து படிஞ்சு அந்த டைல்ஸ்லேயே கரையாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வந்து அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து மேட்டை போட்டு அதுக்கு மேலே சிலிண்டர் வச்சோம் அப்படின்னா வந்து அந்த கரைப்படியாமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மேட்டை வந்து நகர்த்திட்டு போகிறோம் அப்படின்னாலும் இந்த மேட்டை வச்சு நம்ம மேலே சிலிண்டர் வச்சு நம்ம இழுத்துட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுவே வந்து வெறும் தரையில் நம்ம டைல்ஸில் வச்சு இழுக்கும் போது அந்த தடவை வந்து இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம அது மாதிரி டைல்ஸில் வச்சு வெறுசாக வந்து நம்ம இழுத்துட்டு வந்தாலும் ஒரு மாதிரி வந்து கிராச் விடுற மாதிரி இது மாதிரி ஒரு மேட் இருந்தாவே மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளே வந்து ஈஸியாக வந்து சிலிண்டரை வந்து நம்ம இழுத்துட்டு வந்துட்டு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது பொருள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா பேக்கெட்டோட வைக்குவோம். இந்த மாதிரி வந்து ஓப்பன்லேயே வைக்கும் போது அதில் ஏதாவது பூச்சி புழு வண்டு எறும்பு இதெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு மறுபடியும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து கத்தியை தான் வந்து ஒரு 20 செகண்ட் மட்டும் நான் ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். 20 செகண்ட் மேலே நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஓட்ட விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிட்டோம் அதே மாதிரி வந்து 2 சைடும் இந்த மாதிரி வந்து அழகாக ஒரு கோடு மாதிரி நம்ம போடும்போது அழகாக வந்து நல்லா சீல் ஆகிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஒட்டிருச்சு பாருங்கள். இது வந்து நம்ம தேவைப்பட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொட்டியும் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து கீழே வந்து விழவே விழாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த மிஷினுமே இல்லாமல் ஈஸியாக வந்து நமக்கு தெரிஞ்ச அளவு நம்ம வந்து செஞ்சாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம எலுமிச்சம்பழம் வந்து நிறைய வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு, பசங்களுக்கு வந்து லெமன் சாதம் செய்வோம், அப்படி இல்லைனா வந்து ஜூஸ் இந்த மாதிரி வந்து ஏதாவது நம்ம போடுவோம். அந்த மாதிரி போடும்போது அதிக பழம் வாங்கி வச்சிட்டோம்னா அது வந்து சீக்கிரமாக அழுகி போய் வீணாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லெமனை வந்து வெளியில் வச்சுருந்தாலும்
வந்து அது ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். இதில் ஒரு ட்ராப் போட்டு நம்ம அழகாக வந்து நல்லா வந்து தேய்ச்சி ஃபுல் லெமனையும் நம்ம நல்லா தேய்ச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம வெளியிலேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணி வைக்கும்போது அந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆனாலுமே வீணாகவே போகாது. அதில் இருக்கிற ஜூஸும் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே இருக்கும். சீக்கிரமாக வந்து லெமன் வந்து காஞ்சி போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீடு வந்து எப்போதும் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கிறதுக்கு 24 ஹவர்ஸ் வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நாட்டு மருந்து கடையிலலாம் இந்த மாதிரி வந்து ஜவ்வாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அதில் வந்து நான் வந்து ஒரு பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். இது எப்போதுமே நம்ம வீடுகளில் வச்சுருந்தோம் அப்படின்னாவே நம்ம வீடு வந்து எப்போதுமே நல்ல வாசனையாக இருக்கும். இதில் வந்து ஒரு துளி அப்படி இல்லைனா ஒரு 2 துளி போட்டாவே நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நான் ஒரு 2 துளி அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். நான் எந்த அளவு கம்மியாக போடுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வந்து இந்த ஜவ்வாதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணாவே நல்ல வாசனையாக இருக்கும் வீடு. எப்போதுமே நல்ல வீடு வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு லிக்விடை வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து வீடு ஃபுல்லாக நல்லா தெளிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சி, பல்லி, கரப்பான் இதெல்லாம் வந்து வரவே வராது. அந்த வாசனையாக இருக்கும் போது நம்மளுக்கு மைண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அதே டைமில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக ஒரு லிக்விட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இல்லையா. இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம வீடு ஃபுல்லாக அழகாக ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நார்மல் நம்ம கையால் கூட நல்லா தெளித்து விட்டுடலாம். இந்த மாதிரி தெளித்து விடும் போதும் பார்த்திங்கன்னா வீடு நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம சென்ட்ரு பிளேஸில் தெளிக்காமல் வீட்டோட அந்த ஓரம் கார்னர் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் நம்ம வந்து தெளிக்கும் போது அதில் ஏதாவது அந்த எறும்பு, பூச்சி இதெல்லாம் வந்தாலும் அது வந்து அப்படியே ஓடி போயிடும். அப்படி இல்லைனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த சைட்லேயே அப்படியே பார்த்திங்கன்னா அது நம்ம தெளிக்கும் போது நல்லா காஞ்சி போயிடும் தன்னாலேயே. இதுக்காக வந்து நம்ம சென்டரில் வந்து தெளித்தோம் அப்படின்னா குழந்தைங்களாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து வலிக்கி விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால் இந்த மாதிரி நம்ம ஜூஸ் வாங்குவோம் இல்லையா, அந்த குட்டி பாட்டிலை தான் எடுத்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 ஹோல் நம்ம விட்டுட்டு அதை அழகாக நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது வீடு ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக வந்து நம்ம தெளித்து விட்டுறோம். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடே பார்த்திங்கன்னா நல்ல தெய்வீக மனத்தோட நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து நல்லா வந்து தெளித்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்தளவு சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். அது மட்டும் இல்லாமல் பூஜை ரூமில் வந்து நம்ம விபூதி குங்குமம்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுலேயும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துளி மட்டும் நம்ம வந்து ஜவ்வாது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து விபூதி குங்குமம் பூசும் போது அது நல்ல வாசனையாக இருக்கும். நமக்கே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மைண்ட் வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் பூஜை ரூமில் வந்து சாம்பிராணிலாம் நம்ம வந்து நல்லா வந்து பவுடர் ஃபார்மில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் கூட இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து வெள்ளி செவ்வாய் வந்து சாம்பிராணி போடும்போது வீடு ஃபுல்லாகவே நல்ல வாசனையாக ஒரு தெய்வீக மனத்தோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பீரோவில் வந்து சாரீலாம் வச்சுருப்போம் இல்லையா, கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பரில் அந்த ஜவ்வாதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீரோவுக்கு அடியில் அந்த புடவை கீழே வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா பீரோ ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஜவ்வாது வாசனையோட நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.